ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடிய புதுமண தம்பதிகள் புதிய தாலி சரடு அணிந்து காவிரி தாயை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஏராளமான புதுமண தம்பதிகள் காவிரி அன்னையை வழிபட்டு புதிய தாலி சரடு அணிந்து பெற்றோர்களை வணங்கி தங்கள் வழிபாட்டை நிறைவேற்றினார்கள். சுகினோ பவந்து. உலக சேமாத்தமா எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டியது. இந்த ஆடி 18ல எல்லாரும் 18 விதமான பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இந்த காவேரி தாய்க்கு இன்னைக்கு 18ஆம் பெருக்குல வந்து புதுமண தம்பதிகள் அத்தனை பேரும் வந்து நமஸ்காரம் பண்ணி காவேரிக்கு பண்றோங்கிறது மட்டும் இல்ல, கங்கையில் புனிதமாய காவேரி நடுவு பாட்டுன்னு ஆழ்வார் பாசுறோம். கங்கையை விட புனிதமானது இந்த காவேரி. பெருமாள் நம்பெருமாளே அம்மானு கூப்பிட்ட காவேரி பொன்னி. அதனால இன்னைக்கு வந்து உலகெங்கும் இருக்கிற எல்லா நதி தீரங்களுக்கும் எல்லா நதிகளுக்கும் நம்ம வணக்கம் செய்யற விதமா நம்ம இந்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த வணக்கம் செய்யறதுங்கிறது எப்படி கோமாதாவுக்கு வந்து கோ பூஜை பண்றோமோ, சூரியனுக்கு தை மாசத்துல மகர சங்கராந்தி பண்றோமோ, அதே மாதிரி இந்த ஆடி 18 பெருக்கு அன்னைக்கு புதுமண தம்பதிகள் எல்லாரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணுங்கிறது தான் என்னுடைய தாற்பயம். நம்பெருமாளுக்கே வந்து மாதாவா இருக்கிறதுனாலயோ, அவரே வந்து இங்க காவேரிக்கு ஒவ்வொரு விதமான மாங்கல்யங்கள் மற்ற சௌபாக்கியம் பெறுவதற்கு நமக்காக அவரே வேண்டி இங்க வந்து பிரவேசிச்சு பெருமாள் வந்து 18ஆம் பெருக்கு ஏழ்றதும் ரொம்ப விசேஷம். 18 பெருக்கு 18ஆம் படி கருப்பு. 18ங்கிறது மகாபாரத தத்துவத்தில இருந்து 18 விதமான தத்துவங்கள் உலகத்துல இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக 18ங்கிற எண் வந்து 8, 1, 9 எப்படி மாறாததோ, நவகிரகங்கள் நவநாயகிகள் நவசக்திகள் அத்தனையும் திரண்டு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய நவதுவாரங்களை அடக்கி இந்த காவேரி தாய்க்கு வழிபட்டு வந்தா எல்லா விதமான சௌபாகியங்களும் பெறும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான தாற்பயம். எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டியது. சர்வே ஜனோ சுகினோ பவந்து ததாஸ்து. உங்க பேரு? என் பேர் அடியன் ஜோசியர் பார்த்தசாரதி. இங்க ஸ்ரீரங்கம் இருக்கீங்க? ஸ்ரீரங்கம் தசாவதார சன்னிதியில இருக்கேன். இங்க பூஜை பண்றதெல்லாம் எத்தனை வருஷம்? இங்க வந்து கிட்டத்தட்ட நான் 25 வருஷமா பண்ணிட்டு 25 வருஷமா பண்ணேன். ஆமா, அதனால நிறைய வருஷங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவா சௌக்கியமா சேமமா நன்னா இருக்கா. நிறைய விதமான விசித்திரங்கள் நன்னா எல்லாமே சௌக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் அவர்கள் இருந்து எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. நான் வந்து பழைய முதல்வர் 2 முதல்வர்களுமே சந்திச்சிருக்கேன். எல்லா சௌக்கியமா நன்னா இருக்கணும்ன்றது என்னுடைய வாழ்க்கை. மனசுதான் கொஞ்சம் பாருங்க. மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ஜனவரி 27 தான், ஜூன் 27 தான் மேரேஜ் நடந்தது. நடந்து 1 மந்த் முடிஞ்சிருச்சு. ஜனவரி 27 தான் எங்க ஃபர்ஸ்ட் சேரி எடுக்கிறப்ப பார்த்தது. அப்போதான் வந்து எங்க ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கொஞ்சம் பேசுறது கஷ்டமா தான் இருந்தது. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். முதல்ல அவங்கள பார்த்தப்ப என்ன பேசுனீங்க? எதுவும் பேச போனீங்கல்ல, பேசலையா? தனியாலாம் பேசலையா? பசிச்சு என்ன பேச விடலையா? எப்பதான் முதல்ல பேசுனீங்க? சும்மா பார்த்தோம், அவ்வளவுதான். இல்ல முதல்ல எப்ப பேசுனீங்க? முதல்ல ஜனவரி 27 தான். அன்னைக்குதான் February 2 தான் எங்கேஜ்மெண்ட். யாராவது பேர் கேட்டீங்களா?
எங்கேஜ்மெண்ட்டுக்கும் பேரு கேட்கல. அப்பயும் பேர் கேட்கல. ஆமா, எங்கேஜ்மெண்ட் பேரு வேற பேரு நினைச்சிட்டேன். ஆக்சுவலி உங்க பேர் என்ன? எங்க பேரு மாலா. நீங்க தான் செல்லம்மா பேர் வச்சிருக்கீங்களா? ஜில்லு. ஜில்லு. மாமியாருக்கு தெரியாம ஜில்லு ஜில்லுன்னு தான் இருக்காங்க. சரி. அப்புறம் வேற என்ன அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயம் என்னன்னா எது சொன்னாலும் திட்டு. உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னம்மா சொல்லுங்க. என்ன சொன்னாலும் மறந்துடுவாங்க. என்ன சொன்னாலும் மறந்துடுவாரா? போறாத உங்களுக்கு திட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. ஐயோ பாத்தீங்களா, உண்மையை சொல்லு. அது பெருமையான விஷயம். இந்த ஆடி மாசத்துல தான் கொஞ்சம் அடிவாங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு மாசம். சரி, இப்ப உங்க மனைவி ஆடி மாசத்துல பிரிஞ்சிருக்கீங்கல்ல, இப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? ஆமா. இல்ல 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 அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போன்ல பேசுவீங்க? இது நியாயமானதா? காலை ஒரு டைம், நைட் ஒரு டைம். வீடியோ காலிங்? வீடியோ காலிங்லாம் எங்கேஜ்மெண்ட் முன்னாடி வீடியோ காலிங், எங்கேஜ்மெண்ட் அப்புறம் இப்ப நோ வீடியோ காலிங். ஒன்லி நாளைக்கு. உங்களுடைய ஆசைகள் என்ன, லட்சியம் என்ன, எதிர்கால கனவுகள் என்ன? எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும். அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும். சரி. என்னோட ஒய்ஃப் ஜில்லி. அபிலாய நமக, ஜெகதிதாய நமக, நம்போதராய நமக, ஏரம்பாய நமக, விநாய நமக, விக்னராஜாய நமக, தூமகேதுவே நமக, அன்னபூர்வஜாய நமக, மகாகணபதியே நமக, வல்லபகணபதியே நமக, வீரகணபதியே நமக, வல்லகணபதியே நமக, ஓங்காரகணபதியே நமக, மங்களகணபதியே நமக, வீரகணபதியே நமக, நடனகணபதியே நமக, கர்ணகணபதியே நமக, மகாகணபதியே நமக, நாராயணம் தேவ பரமம் பதம் நாராயண